விஜய் அவர்களை சாதாரண தொண்டன் நெருங்கவே முடிகிறதில்ல. விஜய்க்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் இடையே ஒரு தடுப்புச்சுவராக நிற்கிறார் புசி ஆனந்த் அப்படின்னு தாடி பாலாஜி பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. தாடி பாலாஜி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றி பேசுவோம். தாவைக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆரம்பத்திலிருந்தே விஜய் சாருடன் பயணிக்கிறார். அதே நேரத்தில் தன்னை தாண்டி யாரும் விஜயை பார்த்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். புதுச்சேரி செக் போஸ்ட் மாதிரி புசி ஆனந்த் நின்று கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும்? தொண்டனின் குறையை தலைவனிடம் சொன்னால்தான் அவருக்கு தெரியும். அது தெரியாத வரை தொண்டன் வருத்தத்தில் தான் இருப்பான் அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு. அந்த தொண்டன் வேறு யாரும் இல்லை, தாடி பாலாஜி தான் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது சாதாரணமாகவே விஜயை யாரும் நெருங்க முடியாது. அதாவது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை தாண்டி சாதாரண தொண்டன்கள்லாம் விஜயை நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர் அப்படியே பழகிட்டார். இப்போ வரையும் அவர் நான் வெளியே வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக களத்தில் இறங்கி போராடுறதை தவிர்க்கிறாரு. அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதெல்லாம் அப்படியே வெளியே வர தான் எல்லோரும் சகஜமாவாங்க. இல்லாட்டி அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு இருக்க வரையும் அவர் ஒரு சினிமா ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார். அதனால் அவரை பார்க்கவே முடியாது. அவரை பார்த்தாலே எல்லாரும் அப்படி தெரிச்சு ஓடி போய் கூட்டமாக கூடிடுறாங்க அப்படின்னு அந்த பிம்பம் அப்படியே தான் இருக்கும். கடைசி வரையும் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? மக்களுக்காக வரணும், மக்களுக்காக போராடணும் அப்படின்னா களத்தில் இறங்கணும். நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணணும்னு நினச்சா எப்படி முடியும்? இப்படி இருக்கும் பட்சத்தில் தாடி பாலாஜி தொண்டன்கள் பார்க்க முடியல, அதாவது அவர் பார்க்க முடியல போல். அதனால் அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படியோ மொத்தத்தில் தாவேக்காவினரை அழிக்கிறதுக்கு மற்ற கட்சிக்காரங்க தேவையில்லை போல். அவங்களே அடிச்சுக்கிட்டு கட்சியை முடிச்சிருவாங்க போல். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத.